கிறிஸ்து பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய இந்த நாளை நாம் காணவும், அவருடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து நன்றியோடு அவரை தொழுது கொள்ளவும் கடவுள் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். இரக்கமுள்ள கடவுளுக்கு நாம் நன்றிகளை துதிகளையும் நாம் ஏறெடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் மற்றும் இணையதளம் வழியாக இணைகிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகனுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, எங்கள் வாழ்வின் நன்னம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிறவரை, விசுவாசத்தை தருகிறவரும் துவக்கிறவரும் எங்களை நல் விசுவாசத்தில் வழிநடத்துவருமாகிய கர்த்தாவே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஜீவன் பலன் சுகம் தந்து நன்மை நிறைந்த ஒரு புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்தீர். நன்றியோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இது நாளை உம்முடைய திருக்கரத்திலிருந்து ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே பணிகிறோம். அன்பு நிறைந்த கடவுளை, இந்த தொழுகையை ஆசீர்வதித்தாரும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே தருகிற நன்மைகளை பகிர்ந்து தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன். 25வது பாடல்.
115வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 202வது பக்கம். சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணோம். நம்முடைய கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தடவாது, கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடாது. இஸ்ரவேலே, கர்த்தரில் நம்பிக்கை இரு, அவரே அவர்கள் துணை, அவர்கள் கேடகம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரில் நம்பிக்கை இருங்கள், அவரே அவர்கள் துணை, அவர்கள் கேடகம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார். நாமோ இது முதல் என்னைக்கும் கர்த்தரை தோத்தரிப்போம். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போது பொதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே. ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 16 துவங்கி 21 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 16 துவங்கி 21 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 முடிய. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 37 முதல் 43 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல். அவர் இத்தனை அடையாளங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரில் விசுவாசம் வைக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை நம்பினவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மேலும் அவர்கள் தங்கள் கண்களால் காணாமலும் இருதயத்தால் உணராமலும் மனந்திரும்பாமலும் நான் அவர்களை குணமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் கண்கள் அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்று ஏசாயா சொன்னதற்கு செய்வாக அவர்களால் நம்ப முடியாமல் போயிற்று. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டதினாலே அவரை குறித்து பேசி இவைகளை சொன்னான். அப்படி இருந்தும்
அதிகாரிகளிலும் அநேகர் அவரில் விசுவாசம் வைத்தார்கள். ஆகிலும் சபைக்கு விலக்கி வைக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அவர்கள் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். கடவுளால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வரும் மகிமையை அவர்கள் அதிகமாய் விரும்பினார்கள் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின்படி சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொருந்து வித்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் வாசிக்கிட்ட யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவர் இத்தனை அடையாளங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரில் விசுவாசம் வைக்கவில்லை. தலை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல கடவுளே, உம்முடைய வார்த்தையினாலே நம்பிக்கை அருளுகிறவரே, இஸ்ரவேல் மக்களைப் போல நாங்களும் விசுவாசமற்றவர்களாக, விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களில் இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்தி அருளும். எங்கள் விசுவாசத்திற்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரண தருவாயிலே நடக்கிற நிகழ்வுகளை யோவான் நற்செய்தியாளர் இந்த பகுதியிலே அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் தொடருகிறார். யோவான் நற்செய்தி நூலிலே 11ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பின நிகழ்வு எருசலேம், யூதேயா, சமாரியா எங்கும் இயேசு கிறிஸ்துவை பிரபலப்படுத்தியது. அதுவே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு காரணமாகவும் இருந்தது. நாம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியினுடைய நிறைவாக பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க எருசலேமுக்கு வருகிற பொழுது இந்த செய்தி காட்டுத்தீயை போல பரவினபடியால் இயேசுவை பார்ப்பதற்காக அநேகர் கடந்து வந்தார்கள் என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். ஆகவே அதை கண்ட ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அதிகார வர்க்கம் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தீவிரப்படுத்துகிறார்கள். லாசருவை கூட கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யூதரில் அநேகர் லாசரு நிமித்தம் போய் இயேசுவில் விசுவாசம் வைத்தார்கள். ஆகவே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியர் லாசருவையும் இயேசுவையும் கூட கொலை செய்வதற்கு அவர்கள் துணிகிறார்கள். அதே போல 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அதை கண்ட பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண், இதோ உலகமே அவருக்கு பின்னால் போய்விட்டது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி, இப்படி திரளானவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்து இயேசுவை கொலை செய்ய அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வை யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு இந்த பகுதி 37 முதல் 43 வரை உள்ள வசனங்களை யோவான் விளக்கமாக அல்லது இடைச்சொருகலாக யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அந்த ஆதி திருச்சபை விசுவாச வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி ஏன் இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு அடையாளங்களையும் இவ்வளவு வல்ல செயல்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பிற்பாடும் யூத ஜனங்கள் இயேசுவுக்கு எதிராக நின்றதற்கு காரணம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களையும் தங்கள் கண்களால் கண்டும் அவரிலே விசுவாசித்து அவருக்கு சாதகமாக ஏன் இருக்கவில்லை என்பதை யோவான் இந்த பகுதியிலே விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முந்தைய பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை பண்டிகை ஆசரிப்பதற்காக கிரேக்கத்திலிருந்து
சிலர் வந்து இயேசுவை காண வேண்டும் என்று பிலிப்பினிடத்தில் சொல்லுகிறார். பிலிப்பு அந்திரேயானிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வேலை வந்து விட்டது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலிதரா. தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் முன்குறிக்கிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவருக்கு செவிகொடுங்கள், இவர் கீழ்ப்படியுங்கள் என்று. கடவுள் கிறிஸ்துவையும் கிறிஸ்து வழியாக கடவுள் தம்மையும் மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவங்களை எல்லாம் யோவான் வர்ணிக்கிறார். அதற்கு பிற்பாடுதான் சொல்லுகிறார், இவ்வளவு காரியங்களை கண்ட பொழுதும் அவர்கள் அவரில் நம்பிக்கை வைக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? ஏசாயாவினுடைய வார்த்தைகளை இங்கே யோவான் கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நாம் கிறிஸ்துவிலே எந்த அளவிற்கு விசுவாசம் உடையவர்களாய் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கிறோம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இவ்வளவு நன்மைகளையும் இவ்வளவு கடவுளுடைய வார்த்தைகளையும் நாம் அறிந்திருந்தும் கேட்டிருந்தும் கற்றிருந்தும் நம்முடைய விசுவாசம் ஆண்டவரிலே உறுதியாக இருக்கிறதில்லை. ரோமர்கள் நிருபத்திலே பவுல் அதான் அழகாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமல் அல்ல, அறியாமல் அல்ல, தெரியாமல் அல்ல. ஒருவேளை யார் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்களுக்கு சொல்லுவாங்க, சொன்னாதானே அவங்களுக்கு கேள்வினாலே விசுவாசம் வரும். அப்படி விசுவாசம் இருந்தால் தானே விசுவாச கிரியை எழுப்பிடும். ஆகவே அவர்களுக்கு சொல்லப்படாததுனாலே, அவர்கள் கேள்வியை கேட்கிறதுனாலே, கேளாததுனாலே அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் அறிந்தார்கள், ஆனாலும் அவர்கள் உணர்வு இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். ரோமர்கள் நிருபத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது கடைசி வசனத்திலே குறிப்பிடுகிறார்கள், அவர்கள் ஏன் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளவில்லை அல்லது கடவுளிலே நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் 2 காரணங்களை முன்வை. ஒன்று, அவர்கள் கீழ்ப்படியாதது நிமித்தமாக, இரண்டாவது, அவர்கள் எதிர்த்து பேசுகிறது நிமித்தம். கடவுளுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்தர வாழ்வின் அனுபவங்களை முன்னிறுத்துகிறார். ஏசாயாவும் அதான் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் 6ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஏசாயாவை அழைக்கிற பொழுது அவர் கொடுக்கிற அழைப்பு, நீ வந்து கடவுளுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும், சொல்லுகிறது மாத்திரமல்ல, நீ இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும். அவர்கள் சொல்லுகிறதை கேளாமலும் அவர்கள் கேட்கிறதை உணராமலும் இருக்கும்படி, அவர்கள் மனம் திரும்பாமலும் இருக்கும்படி அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்கே கோடுகிறார். அதே போல 53ஆம் அதிகாரத்திலே உள்ள ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை இங்கே கோடுகிறார். அவர்கள் கண்கள் இருந்தும் காணவில்லை, காதுகள் இருந்தும் கேட்கவில்லை, இருதயம் இருந்தும் விசுவாசிக்கவில்லை. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஏன் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால், ஏசாயா சொல்லுகிறார், அது கடவுளுடைய தீர்மானம். கடவுள் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். ஆனால் யோவான் நற்செய்திகள் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் அநேகர் இயேசுவிலே விசுவாசம் வைத்தார்கள். 41 வசனத்திலே 42 வசனத்திலே அப்படி இருந்தும் யூத அதிகாரிகளிலே அநேகர் இயேசுவை அப்பொழுது யோவான் சொல்லுகிறார், ஒரு ஏசாயா சொன்ன அனுபவம் அல்ல, கிறிஸ்துவின் வழியாக மீண்டும் அவரிலே நம்பிக்கை வைப்பதற்கு, கடவுளிலே நம்பிக்கை கொள்வதற்கு கடவுள் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் தருகிறார். ஆனாலும் அவர்கள் விசுவாசம் வைக்காமல் போகிறார். நாம் விசுவாசம் வைப்பதற்கு யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால், 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் துவங்கி நான் வாசிக்கிற பொழுது கடவுள் சீஷர்களுக்கு சொல்கிற, வேதாகமங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள், ஏனெனில் அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி பகருகின்றன. கடவுளுடைய வசனம் கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கையை நமக்கு தருகிறது பாருங்க. ஆனால் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையும் ஜீவனை தர, இது ஒரு புறம் இருந்தும், அப்படி இருந்தும் யோவான் 5:40, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடம் வர உங்களுக்கு மனம் இல்லை.
இன்னைக்கு நம்ம கடவுளுடைய வார்த்தைகள் நம்ம அறிந்திருக்கிறோம் அவருடைய. ஆனால் நாம் என்ன செய்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் பெறுவதற்கு, வாழ்வு பெறுவதற்கு, கடவுளிடத்திலே வருவதற்கு நாம் மனம் விரும்புகிறது இல்லை. பாருங்க, ஏன் தெரியுமா? 49 வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் வரும் புகழை நான் அங்கீகரிக்கிறது இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை 44 வசனம் சொல்லுகிறது, 42, 43 வசனங்களிலே வாசிக்கிற பொழுது, நான் உங்களை அறிந்து கொண்டேன், கடவுள் உங்கள் அன்பு உங்களில் இல்லை, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறதில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வருவானால் அவனை நீங்கள் அங்கீகரித்து செய்கிறீர்கள், ஏக தெய்வமாகி கடவுளிடத்திலிருந்து வருகிற மகிமையை நாடாமல் ஒருவருக்கு ஒருவர் புகழை அங்கீகரித்துக் கொள்ளும்படி நீங்கள் நம்புவது என்ன? பின்னா கேட்கிறார், நீங்கள் கடவுளையும் அவருடைய வசனத்தையும் அறிந்திருந்தும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கடவுளை அவருடைய வசனத்தை நம்பாமல் மனிதர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறது அதுதான். 42ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்கள், அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்திருந்தும் அவர்கள் சபைக்கு விலக்கி வைக்காதபடி பரிசேயர் நிமித்தமும் அவர்கள் அதை அறிக்கை பெண்ணாக இருந்தார்கள். காரணம், கடவுளால் வருகிற மகிமையினும் மனுஷரால் வரும் மகிமையே அவர்களுக்கு அதிகமாய் விரும்பினார்கள். கடவுள் தருகிற நன்மைகளை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. மனிதரால் வரக்கூடிய புகழும் பெருமையும் தான் விரும்பினார்கள். ஆகவே ஆண்டவரிலே அவர்கள் விசுவாசம் வைக்கவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அப்படிப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறோம். வாசித்து கேட்ட 115 சங்கீதம், அந்த சங்கீதத்தில் சொல்லுகிற கடவுள் இல்லை என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும் கடவுள் இல்லை என்று சொல்லி பொருட்களிலே, உடைமைகளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவைகள் பேசுகிறதில்லை, அவைகள் கேட்கிறதில்லை, அவர்கள் உணர்கிறதில்லை. அதே போலதான் அதுக்கு பின்னால போற நீங்களும், அதை நம்புற நீங்க கேட்கிறதும் இல்லை, உணர்கிறதும் இல்லை. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அற்றவர்களாய் மனிதரை சேவிக்கிற நாம் ஏன் உணராமலும் கேட்காமலும் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்ட செத்த நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாமும் சொல்கிற மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களுமோ கர்த்தரை துதியார். நாம் எல்லாரும் மரித்து இருக்கிறோம், மௌனமா இருக்கிறோம், அல்லது நாம் விசுவாசத்தை உணராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உயிரற்றவர்களுக்கு சமம். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாகத்தான் இன்றைக்கு நாமும் இருக்கிறோம். ஆனால் சொல்ற இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே நமக்கு கேடகம் அடைக்கலாம். கர்த்தரை நம்புகிற பெரியோர் சிறியோர் யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க, நாமோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இது முதல் நாமோ என்றென்றும் கர்த்தரை துதிப்போம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கடவுள் எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கைகளை செய்திருக்கிறார். அதை கண்டும் உணராதபடி பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கிறான். ஆனால் கடவுள் நமக்கு தருகிற சத்திய வசனத்திலே நம்பிக்கை கொண்டு நாம் அவரிடத்திலே கடந்து வருகிற பொழுது, அவரிலே நம்பிக்கை கொடுக்கிற பொழுது கடவுள் மகிமைப்படுகிறார், கிறிஸ்து மகிமைப்படுகிறார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையும் அந்த மகிமைக்கு பாத்திரமாக கடவுள் வழிநடத்துகிறார். அதை உணர்ந்து நாம் ஊசலாடி கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசத்தை களைந்து கிறிஸ்துவிலே விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், தளர்ந்து போகிற நம்பிக்கை இழந்து போகிற தருணங்களிலும் கிறிஸ்து நம்மிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்பிக்கை கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பல வேளைகளிலும் நாம் நினைக்கிறது அப்படிதான். நம்ம இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே, கலாச்சாரத்திலே நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காக தான் வாழ்கிறோம். நம்ம நினைக்கிறோம், நம்ம பேசினா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் இந்த ஆடை உடுத்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கிறோம். மற்றவர்களுக்காகத்தான் நான் வாழ்கிறேமே தவிர நமக்காக நாம் வாழ்கிறதில்லை. அதான் வேதம் சொல்கிறது, மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும், மற்றவர்களால் புகழப்பட வேண்டும், மற்றவர்களால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே தவிர நாம் உளமார்ந்து ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் நாம் வாழ மனமற்றவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் பழித்தாலும்,
மற்றவர்கள் சபித்தாலும் நாம் ஆண்டவருக்குள் அவருடைய விசுவாசத்தில் நம்பிக்கையோடு வாழுகிற பொழுது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், அவர் நமக்கு நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த பற்றுறுதியோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தூய ஆவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளை, சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 126வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இஸ்ரவேல் மக்களைப் போல பொல்லாத சந்ததியர்களாக நாங்கள் இருக்கிறோம். விசுவாசம் இல்லாதவர்களாய், உம்முடைய வார்த்தைகளை நம்பிக்கையற்றவர்களாய், ஆண்டவரே உம்மை நாங்கள் எதிர்த்து பேசுகிறவர்களாய், மனிதரால் வருகிற புகழையும் பெருமையுமே நாங்கள் விரும்புகிறோமே தவிர, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்வதனாலே ஏற்படுகிற துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த காலை வேளையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே உம்மிலே உறுதியான விசுவாசம் உடையவர்களாய் வாழும்படியாக நீர் எங்களை அழைக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்களுடைய வாழ்க்கையிலே இத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்தும் நாங்களும் உம்மிலே பரிபூரண விசுவாசம் மற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் இருதயத்திலே உணர்வில்லாதவர்களாய், கண்ணிருந்தும் காதிருந்தும் கேட்காமல் காணாமல் இருதய கடினத்தின் நிமித்தமாய் இன்றும் பாவம் நிறைந்த சபிக்கப்பட்ட மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். தேவரீர் தயவாக எங்களை கண்ணோக்கி பாரும். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னித்தருளும். எங்களை உமக்கு உகந்தவர்களாய், ஆண்டவருடைய வசனத்திலே ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய், உடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கத்தக்கதாய், அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலே கிரியை செய்யத்தக்கதாய்,
உமக்கு பிரியமான மக்களாய் விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் பலன் கொண்டு அநேகருக்கு விசுவாசத்திலே கிறிஸ்துவை சாட்சி பகர்கிற மக்களாக எங்கள் எண்ணங்களும் செயல்களும் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமாக அமையும்படி எங்களை வழிநடத்தும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நன்றியோடு தொழுது கொள்ளுகிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே பலகீனப்பட்டிருக்கிற மக்களை சந்தியும் பலப்படுத்தும். தேவையில் இருக்கிற மக்களுக்கு உம்முடைய இரக்கத்தை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவர் எல்லா ஊழியங்கள் ஆராதனைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இது தங்கள் பிறந்த தினங்கள் திருமண தினங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி தருகிற புதிய வருடம் ஒவ்வொருக்கும் வளம் நிறைந்ததாக அமைய அருள் தாரும். உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் எங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமாக தாரும். எங்கள் சட்மை உம்முடைய சட்டையில் எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சோதனைக்குட்படாதபடி எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நன்மை நிறைந்த ஒரு நாளாக இது நாளை எங்களுக்கு கடவுள் தந்தார் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பிரபலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணன் வீடு எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணால் நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமத்தையும் இழுத்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமை என்னதேக்கு உள்ளங்களே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்களுடைய அன்பும் துயாவியானுடைய அன்யோன்யத்தை உள்ள இடத்துல சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நன்றி.